நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும், கன்னிராசியில் இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது. அப்பாடா, இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதமாவது இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2 கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதுகளுடைய பேச்சு. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்துட்டு வந்த ராகு 2ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போறாரு. 5ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போக போறாரு. ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு போக போறாரு. 7ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 9ஆம் வீட்டில் இருந்த கேது வந்து 8ஆம் வீட்டுக்கு வரப்போறாங்க மகர ராசிக்கு. அப்ப ஓரளவு பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு வாழ்க்கையின் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். நீங்கள் வந்து எப்போவுமே தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் வந்து பலமாக இருக்கிறாரு. அப்போ பல வகையிலே எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த வேதனையும் சோதனையும் உங்களுக்கு மாறப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். அரசாங்க காரியங்களில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி உங்களுடைய புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அதிகரித்து காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்திலலாம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்க போகுது. அனுபவபூர்வமான அறிவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கை கொடுத்து உதவும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்ட பெற போகிறீங்க இந்த மாதத்தில். குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து ஏதாவது குறைசல் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது வரும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்துக்கிட்டு செயல்படுறது தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கெல்லாம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்கள் போது சற்று கவனத்தோடு இருக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் தங்களுடைய பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கோபம், திடீர் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். நிதானமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிவெடுத்து செய்கிறது நல்லது. தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தோன்றும். எந்த காரியத்தை செய்யும் முன்னும் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டுங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாமர்த்தியமான உங்களுடைய செயலை கண்டு மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்க போகுது. புதிய தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் இந்த மாதத்தில். அதனால் அதிக நன்மைகளும் உண்டு உங்களுக்கு. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல உறவு அப்படிங்கிறது ஏற்படும். பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த மாதத்தில். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் சக ஊழியர்கள் உங்களை பற்றி விமர்சித்தாலும் உங்களுடைய உயரதிகாரிகளின் பேரன்பையும் மதிப்பையும் பெற்றிருப்பீங்க. மேலதிகாரிகள் வந்து உங்கள் பக்கம் இருந்து அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் கல், மண் மற்றும் இரும்பு வியாபாரிகள்லாம் அதிகமான விற்பனைகளை செய்து நல்ல பணவரவு அப்படிங்கிறது உண்டு. ஒரு சிலர்லாம் பெரிய வீடு கட்ட தொடங்குறதுக்கு இந்த மாதத்தில் அடித்தள அமைப்பீங்க. குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் கணவரை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. வீட்டில் வந்து கலை பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க. குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டி அதிக மகிழ்ச்சியில் அவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வீங்க. புதுமுக கலைஞர்களுக்கெல்லாம் தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய பேராதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். சோர்வு அப்படிங்கிறது வேண்டாம். மாணவர்கள்லாம் தங்களுடைய வகுப்பு மாணவருடன் கைகலப்பு உண்டாக்காமல், அதாவது வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் நட்போடு பழகி வர்றது நல்லது. பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது.
மகர ராசிக்காரர்கள்லாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ராசியை பார்க்குறதால தொட்டது துளங்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், பண நெருக்கடி அப்படிங்கிறது நீங்க போகுது. வளர்ச்சியில் குறுக்கீடாக இருந்தவர்கள்லாம் விலகுவாங்க. வழக்குகள் அப்படிங்கிறது சாதகமாக முடியும். உங்களுக்கு வருங்காலம் பற்றிய பயம் அப்படிங்கிறது நீங்கும். உடன்பிறப்புகள் வழியில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தலை தூக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த ராகு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வராரு, 2ஆம் இடத்துக்கு. அப்போ குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். இதுவரைக்கும் நடைபெறாது இருந்த காரியங்கள் நடக்க போகுது. அதே சமயம் கேது பகவான் ஒரு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. ஞானகாரகன் கேது அஷ்டமத்தில் இருக்கிறதால சற்று கவனத்தோடு இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு ராகு, பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கி வியாபார போட்டிகள் எல்லாத்தையும் முறியடிப்பீங்க. சவாலாக தெரிஞ்ச வேலைகளை கூட சாதாரணமாக முடிப்பீங்க. இந்த சமயத்தில் கல்யாண பேச்சுவார்த்தை கைகூடி வரும். உறவினர்கள் வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்பு மாறும். நினைச்சதை நினைச்சபடியே செய்து முடிப்பீங்க. தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தோணும். மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. அதனால் அவர் சூரியன் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அப்போ அரசு வழி சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். சர்ப்ப கிரகங்கள் 8ல் இருக்கும் பொழுது சஞ்சலங்கள் அதிகரிக்கும். இது போன்ற நேரத்திலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்திக்கணும் மகர ராசிக்காரர்கள். அதோடு குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. எந்த வேலையை செய்தாலும் குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த வேலையை தொடங்குங்க. உத்தியோகத்திலலாம் உயரதிகாரிகளை பகச்சு கொள்ள வேண்டாம். வேலை பழு அப்படிங்கிறது கூடும். அப்போ அனைவரிடத்துலையும் அனுசரித்து போகிறது தான் நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு புரிதல் அப்படிங்கிறது தேவை. உடன்பிறப்புகளும் உங்களுக்கெல்லாம் ஆதரவு அப்படிங்கிறது சற்று தடுமாற்றமாக தான் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் உங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு காலகட்டத்தில் கிடைக்கும். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு போக போகிறாரு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ குருவோட பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உற்றார் உறவினர்கள்லாம் அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுவதற்கு காலம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. உங்களுக்கு பெயரும் புகழும் சேரும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சென்று வருவீங்க. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்குறதால லாபம் அப்படிங்கிறது வரும். நஷ்டம் அப்படிங்கிறது குறைய போகுது. உங்களுக்கு கடன்களை அடைச்சி முடிக்க போகிறீங்க. கொடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்பி வரும். உங்களுக்கு தொட்டது துலங்க போகுது. சனிக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சனிக்கிழமையில் விஷ்ணு பகவான் வழிபாடும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வருவதும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு.